ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா சிவந்து வரணுங்க. அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த உளுத்தம் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு இந்தளவு நல்லா ஃப்ரை ஆனதும் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாங்க. இப்போது அதே கடாயில் 1 கப் அளவு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. நீங்கள் இதை விட இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த இஞ்சி பாதி அளவு நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இஞ்சியில் காரம் இருக்குங்க, அதனால் மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இஞ்சி மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போது இஞ்சி மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்க்குறப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சூட்லையே நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சிடலாங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போது பருப்பு இஞ்சிலாம் நல்லா ஆறிடுச்சிங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி முதல்ல நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, அது போல் துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அவ்வளோதான். இந்த துவையல் நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி செஞ்சுருக்கோம், அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாங்க. இஞ்சி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.